ஹலோ! இன்னைக்கு நாங்க ரீசென்ட்டா போயிட்டு வந்த கூர்க் ட்ரிப்ப பத்தி பார்க்கலாம் வாங்க. நீங்களும் உங்க ஃபேமிலியோட பிளான் பண்றீங்க அப்படின்னா, இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க எல்லாமே இதுல சொல்லியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு என்னால என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் இங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். பார்த்துக்கோங்க. ஸோ நாங்க வந்து மைசூர் வரைக்கும் ட்ரெயின்ல போயிட்டு, அங்கருந்து நாங்க கூர்குக்கு போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நைட் நம்ம சென்ட்ரல்லேருந்து கிளம்புற 9:15 காவேரி எக்ஸ்பிரஸ். இந்த எக்ஸ்பிரஸ்லேருந்து நாங்கள் கிளம்பினோம். எங்கள் வீடு வந்து கொளத்தூர். ஸோ அங்கேருந்து சென்ட்ரல்லேருந்து இந்த ட்ரெயின் ஏறிட்டோம். ஏறினோடனே ஷார்ப்பாக 9:15க்கு இந்த ட்ரெயின் வந்து எடுத்துட்டாங்க. நாங்கள் புக் பண்ணியிருந்தது தட்கால் புக்கிங், ஏசியில் போட்டிருந்தோம். ஸோ 9:15 ஷார்ப்பாக 6 o'clock மைசூரில் கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டாங்க. ரொம்ப நல்ல ட்ரெயின் ஜேர்னி. அசதியும் தெரியல, ஒன்றும் தெரியல, படுத்தோம், உடனே எழுந்துட்டோம். அப்புறம் நாங்கள் மைசூர்லேருந்து ஒரு கேபை பேசிட்டு 3 daysக்கு எங்கள் கூடவே அந்த கேப் இருக்கிற மாதிரி பேசி நாங்கள் அந்த கேபையும் இப்போ எடுத்துக்கிட்டாச்சு. 8 o'clock போல் நாங்கள் மைசூர்லேருந்து கிளம்பினோம். ரொம்ப பொறுமையாக போகலாம், ஏன்னா எங்களுக்கு செக்இன் ஹோட்டலில் 11 o'clock தான். ஸோ மைசூர் போகிற வழியெல்லாம் வந்து மைசூர்லேருந்து கூர்க் போகிற வழியை நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே போயிட்டு அந்த கூர்க் இன்டர்நேஷ்னல் இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் வெரி நைஸ் ஹோட்டல். நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இந்த ஹோட்டலோட ப்ரைஸஸ் வந்து ஒரு டேக்கு சேஞ்ச் ஆகுது. நாங்கள் வந்து சண்டே, மண்டே, டியூஸ்டே அப்படி இருந்ததுனால எங்களுக்கு வந்து வீக் டேஸாக கணக்கு பண்ணிட்டு கொஞ்சம் கம்மி ஃபேரில் கொடுத்தாங்க. இதே நம்ம வீக்கெண்ட்ஸாக இருந்தால் அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேர். இங்கேயே உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டும் இருக்குது, டின்னரும் இருக்குது. டின்னர் பேக்கேஜும் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் நாங்கள் எடுத்தது வெறும் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் பேக்கேஜ். ஸோ இங்கே ஸ்விம்மிங் பூல், லைப்ரரி, அந்த செட்டப். நான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸில் பார்த்தப்போ இது ஒரு ஹோட்டல் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் ஆக்சுவலி அது ஹோட்டல் இல்லை, ரெசார்ட் டைப்பாகவே இருந்துச்சு. ரொம்ப பெரிய ஸ்பேஷியஸான ஒரு ஹோட்டல். சைடில் வந்து உங்களுக்கு காஃபி டேபிள்ஸ் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி லான்ச் செட்டப்லலாம் இருக்குது. இதெல்லாமே ரொம்ப லைக் நானும் என் பையனும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்த வியூஸ் இதெல்லாம். நான் நிஜமாலுமே இது ரெசார்ட் டைப்பில் இருக்காது, ஒரு ஒரு ஹோட்டல் மாதிரி தான் நினச்சேன். ஆனால் ஆக்சுவலி இட் இஸ் இம்ப்ரெசிங் அஸ் அ லாட். அப்புறம் அந்த ஸ்விம்மிங் பூல், அந்த வெதருக்கு நீங்கள் ஸ்விம்மிங் பூலில் குளிக்க முடியாது. பட் சில பேர்லாம் குளிக்கிறாங்க, விச் இஸ் ஃபைன். ஸோ இது அவங்களோட ரூமோட அங்கே இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் போட்டு லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இந்த ஹோட்டலில், தே டோன்ட் ஹாவ் லிஃப்ட். ஏன்னா வந்து 35 years ஓல்டு பில்டிங்காக. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டீங்க, 35 years ஓல்டு பில்டிங் மாதிரியே இருக்காது. புக் பண்ணி நாங்கள் போட்ட ரூம் வந்து வந்தாச்சு. 1, 2, 3 நைஸ் நம்பர் இல்லையா? ஸோ உள்ளே நுழைஞ்ச பிறகு இதுதான் எங்களோட ரூம். ரொம்ப 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 அழகான ரூம். எல்லாமே செம பேக்கேஜ்டு சூப்பராக இருந்துச்சு, அழகாக வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா பெட் போட சொல்லி கேட்டிருந்ததுனால எக்ஸ்ட்ரா பெட் போட்டிருந்தாங்க. அங்கேயே ஒரு பால்கனி வியூவும் இருக்கும். இந்த 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 வெல்கமிங்லாம் வந்து சில டைம்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் படுத்த அடுத்தாவது நிமிஷம் காலி, எல்லாமே கலைஞ்சிரும். ஸோ பட் ஸ்டில் அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பால்கனி வியூ தெரியும். அந்த பால்கனிலேருந்து இந்த பக்கம் பார்த்தா ஸ்விம்மிங் பூல், ஆப்போசிட்டில் பார்த்தா ஒரு போலீஸ் பரேட் கிரவுண்ட் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுவும் நல்லா இருந்துச்சு. லாக்கரு, இது நார்மலான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருந்துச்சு. பட் கொடுத்த காசுக்கு ரொம்ப ஒர்த் அண்ட் நல்ல பிளேஸ், நல்ல சர்வீஸ் கூட. க்ளீனிங்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணி, வாஷ்ரூம்ஸ்லாம் அவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அங்கேயே வந்து உங்களுக்கு ஷாம்பூஸ்லேருந்து பாடி வாஷ்லேருந்து எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சில ஹோட்டல்ஸ்லாம் நான் பேக்கேஜில் கொடுக்குறதான் பார்த்துருக்கேன். இங்கே வந்து அவங்க பாட்டில்ஸில் வச்சு எல்லாமே பக்காவாக பண்ணுறாங்க. இது என்னோடய ஃப்ரெண்ட் மூலமாக தான் ஐ காட் டு நோ. ஸோ அவங்க தான் எனக்கு ரெஃபர் பண்ணாங்க. அவங்க அங்கே ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க கிட்டக்கவே நான் சொல்லி கொஞ்சம் நீ எனக்கு புக் பண்ணிடு கிளம்பும்போது அப்படின்னு. இப்போ அவங்க எனக்கு கிளம்பும்போதே அங்கேருந்து புக் பண்ணி கொடுத்துட்டதுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இந்த இடத்தெல்லாம் புக் பண்ணி நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை விட சில பேர் சொல்லும்போது நல்லாயிருக்கும்ல, நான் இருந்தேன்டா அங்கே, நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உடனே அதே கேபில் நான் கிளம்பின இடம், ஃபர்ஸ்ட் நாங்கள் போன இடம் தான் அபி ஃபால்ஸ். அந்த அபி ஃபால்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு லாங்கஸ்ட் ஜிப்லைன் ஒன்று இருக்குது. பட் நாங்கள் பார்த்தோம், ஆனால் போகலை, ரொம்ப பயமாக இருந்துச்சுன்னு சொல்லி போகலை. அதுக்கு அடுத்த இடம் நாங்கள் வந்தது தான் அபி ஃபால்ஸ். ஸோ இந்த பிளேஸுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். ஆக்சுவலி செம்ம பிளேஸ். நான் கூட பயந்தேன், என்னடா இவ்வளோ தூரம் நடக்க வைக்கிறாங்களே, இது எப்படி இருக்குமோன்ட்டு. நீங்களே பாருங்க அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு மட்டும் தெரியும். வேற லெவல் வியூ. அது லைக் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு சின்ன ஃபால்ஸ் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன். பட் இவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்றது நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நல்ல இடம். அதை பார்த்துட்டு அது ஒரு ஒரு 35 to 40 minutes நாங்கள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணினோம். குட்டி இடம்ன்றதுனால அந்த இடத்துல நிறைய கூட்டம். அதை முடிச்சுட்டு வெளில வந்துட்டு வழக்கம் போல் மாங்காய், வெள்ளரிக்காய் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அடுத்து நாங்கள் போன இடம் வந்து ராஜாஸ் டாம்ப். இது வந்து
ஏதோ ஒரு அந்த மைசூர் ராஜாவோட அவரோட சமாதி அது அங்க வச்சிருக்காங்க. அந்த இடத்துல தான் போயிட்டு இதெல்லாம் பார்க்கலாம். அது ரொம்ப பழைய பில்டிங், பாழடைஞ்ச பில்டிங். பட் அது ஒரு வியூ பாயிண்ட்டா வச்சிருக்காங்க. அத மெயின்டெயினும் பண்றாங்க. உள்ளலாம் ரொம்ப கிளீனாவே இருந்துச்சு. அதுல ஒரு சிவன் சிலையும் வச்சிருக்காங்க. அதுக்கான ஹிஸ்டரியே அங்க போட்டிருக்காங்க. நீங்க போனீங்கன்னா பாருங்க. அத சுத்தி அவங்க மெயின்டெயின் பண்ற பார்க் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து நாங்க போன இடம் காஃபி பிளான்டேஷன். ஸோ ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ். ஏன் அப்படின்னா நம்ம வந்து வீட்டில் காஃபி குடிக்கிறோம். இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காஃபி, அந்த பிராண்ட் இந்த பிராண்ட் தெரியும். ஆனால் அந்த காஃபிக்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்ட்ரி, அது எப்படி வருது, இந்த காஃபி எல்லாம் எப்படி வந்து மரத்துல உருவாகுது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காஃபி, இதெல்லாம் சொன்னாங்க. இது பாத்தீங்களா சாத்துக்குடி மாதிரியே இருக்குல்ல, சாத்துக்குடி ஃபேமிலியில இன்னொரு ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அது நமக்கு ஒரு கைடும் கூடவே வருவாரு. பர் ஹெட் 200 ருபீஸ் இதை விசிட் பண்றதுக்கு. எல்லா செடிக்கிட்டையும் நீங்களை நிக்க வச்சு ஹி வில் எக்ஸ்பிளைன் யூ இது என்ன, இது எப்படி இங்க வளர்ந்துச்சு, இதோட ஆரிஜின் எங்க, அது மாதிரி அதை பத்தின நிறைய எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு சொல்லுவாரு. நான் அங்க போயிட்டு தான் சாம்பிராணி வந்து எப்படி இருக்கும், அப்புறம் வந்து இதுலதான் பெப்பர் வருமா, ஒயிட் பெப்பர் எப்படி இருக்கும், அப்படியெல்லாம் நாங்க ரொம்ப ஆச்சரியமா நாங்க 3 பேரும் பார்த்து கத்துக்கிட்ட விஷயங்கள். அந்த எங்களுக்கு வந்து கைடு எப்படின்னா எங்ககிட்டவே கெஸ்ட் கொஸ்டின் கேட்பாரு. இதை பாருங்க, இது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா, இது என்ன, அது என்ன நம்மள கேட்பாரு. நமக்கே ஒன்றும் தெரியல. அதுல நம்ம கிட்ட ஒரு கொஸ்டின்ஸ். இதுல வேற கையில ஒரு தடி கொடுத்துட்டாங்க. கேட்டா சும்மா ட்ரெக்கிங் போற மாதிரி ஒரு ஃபீலோட போங்க அப்படின்னாங்க. ஆனா அது தேவைதான், பிகாஸ் அது ஒரு மலை மாதிரி ஏறி இறங்கணும் அப்படின்றதுனால அது நீங்க அதை வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்டான காஃபீஸ்ங்க. சீரியஸாவே காஃபி ஏன் இவ்வளோ காஸ்ட்லியா இருக்கு அப்படின்றதுக்கு இப்பதான் தெரியுது. இது பாத்தீங்கன்னா அந்த கொக்கோ ஃப்ரூட் சொல்லுவாங்க இல்லையா, இதுல இருந்து தான் அந்த கொக்கோ எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அது அங்க வளருது. அதுக்கப்புறமா வந்து அவரு கூட்டிட்டு போய் அந்த சாம்பிராணி நிறைய காமிச்சாங்க, ஏலக்காய், இது எல்லாமே வந்து அங்க இருந்து பார்க்கும்போது அந்த அந்த காஃபி நீங்க அப்ப பாத்தீங்கன்னா அது ஒண்ணுமே தெரியாது, ஸ்மெல் கூட இருக்காது. பட் அதை நம்ம எடுத்து வெயில காய வச்சு அதை அரைக்கும் போது தான் அது ஒரு ஸ்மெல் வருது. அப்புறமா தான் வந்து அவங்க நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு. சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம இன்டர்நெட்ல படிக்கும்போது சிரிப்போம். கேட்டோட பூப் வந்து நம்ம காஃபியா குடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் கூட அது ஒரு மித்து அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். சீரியஸா அது என்னோட தாட். மேபி நீங்க எல்லாம் தெரிஞ்சிருந்தீங்கன்னா எனக்கு தெரியாது. பட் அங்க போன பிறகுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு, எஸ் அது வந்து உண்மை, அது ஒன்றும் மித் கிடையாது. அங்க ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, காஃபி வந்து இது ஒரு டைப். உங்களுக்கு தெரியுமா, அதான் ஆக்சுவலி காஸ்ட்லியஸ்ட். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது போய் ஒரு காஃபி, அந்த பூனை வந்து ஒரு அந்த காஃபி செடியில இருக்கிற ஒரு காஃபியை மட்டும்தான் சாப்பிடும். அது சாப்பிட்டுட்டு போடுற பூப்பு தான் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி காஃபி பொடியா அரைப்போம். அதனால அது காஸ்ட்லி. வேற எதுவுமே அதுல இருக்காது. அது அதை மட்டும் தான் சாப்பிடும், அது மட்டும் தான் பூப்பா போகும். அதனால அது அவ்வளோ காஸ்ட்லி அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சீரியஸ்லி இது மாதிரி ஒரு இடம் இங்க இருக்கு, இது மாதிரி பார்க்கலாம் அப்படின்றது எனக்கு முன்னாடி தெரியாது. ஏன்னா எந்த வீடியோலயும் பார்க்கல அப்படின்றதுனால எனக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. எங்களுக்கு எங்க ஃபேமிலிக்குமே அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இந்த இப்போ மரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 இயர்ஸ்ன்னு சொன்னாரு. அது கரையான் அரிச்சு அந்த உள்க எவ்வளோ எப்படி சொல்றது, அது மொத்தமா அரிச்சிருச்சு. அது மாதிரி அவ்வளோ இதுவா போயிருக்கு. இதெல்லாம் டர்மரிக்கு, நம்ம வீட்டில் யூஸ் பண்ற டர்மரிக்கு. அப்புறம் வந்து இது ஒரு வகையான காஃபி. இந்த செடியும் வந்து டிஃப்ரெண்ட்டான காஃபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அதான் நீங்க இந்த இந்த ஃபுல் டூருமே வந்து இந்த பிளான்டேஷன் டூர் ஃபுல்லாவே வந்து டோட்டலி அபவுட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காஃபிஸ். ரோபஸ்டா, அப்புறம் நிறைய சொன்னாருங்க அந்த காஃபி பேரெல்லாம். அது மாதிரி நிறைய. அப்புறம் உங்களுக்கு ஒரு காஃபி கூட அங்கே லைவா உங்களை டேஸ்ட் பண்ண சொல்லி கொடுப்பாங்க. அதை நீங்க பிளாக் காஃபி தான், சர்க்கரை வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை வேண்டானாலும் அப்படியே குடிக்கலாம். அதுக்கப்புறமா உங்களை அவங்க அந்த இடத்துல இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அவங்க காஃபி, அந்த வைன், இதெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்றத உங்களுக்கு காட்டுவாங்க. ஸோ ஃபுல்லா உட்கார வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மெஷின்குள்ளக்கு எப்படி போடுவாங்க, எத்தனை டைப்ஸ் ஆஃப் காஃபீஸ் இருக்கு, இது எல்லாமே அதுலயே சுக்கு காப்பி, இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேக்கெட்ஸ்ல வச்சு 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 ஒன்று ஒன்னா ஹி வில் எக்ஸ்பிளைன் யூ. லைக் நான் காஃபியை குடிக்க மாட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதுலாம் ஒரே ஒரு காஃபி பொடி, நம்ம அதில் சர்க்கரையை போட்டோமா, காஃபி போட்டோமா, பால் போட்டோமா அப்படின்னு எல்லாருக்கும் கொடுத்துருவோம். பட் இதுக்கு பின்னாடி இவ்வளோ இருக்கு அப்படின்னு இப்போ காட்டிட்டு இருக்காரு பார்த்தீங்களா. இது ஒரு கிரீன் காஃபி. இது வந்து நம்ம காசினியா கம்போஜியா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும்.
இது வந்து அதே டைப். ஸோ இது கிரீன் காஃபி. காஃபியை இன்னும் ரொம்ப காய வைக்காம கிரீனாவே எடுத்து இதை கன்சியூம் பண்ணோம்னா வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த மாதிரி அவங்க ஒரு ஒரு சாம்பிளையும் இதுக்காகவே வச்சிருக்காங்களா, இல்ல அவங்க இந்த மாதிரி நிறைய காஃபீஸ் அங்க வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. பட் இது எனக்கு சீரியஸாவே எனக்குன்றத விட எங்க எல்லாருக்குமே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் அந்த மிஷின்ல போட்டு எப்படி காஃபி ஆக்குறாங்க, அது எப்படி கிரைண்ட் பண்ணும், அப்போதான் அந்த ஸ்மெல்லே வரும். அது வரைக்கும் உங்களுக்கு எங்கேயுமே நீங்க காஃபி, இது காஃபி தோட்டம் அப்படின்றதுலாம் உங்களுக்கு ஃபீலே ஆகாது. அந்த இடத்துல தான் உங்களுக்கு காஃபியோட ஸ்மெல் அப்பதான் வருது. அது உங்களுக்கு அந்த காஃபி கொட்டையை போட்டு அதுவே ரோஸ்ட்டும் பண்ணிடுது. கீழே வந்து ரோஸ்ட் பண்ணி இப்படி ஒரு காஃபி பொடியா வந்து நம்ம கையில நிக்குது. நமக்கு எல்லாமே தெரியுது அந்த காஃபி பொடி. நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த கேட்டோட பூப், அது தோ இருக்கு பாருங்க. இதுதான் அந்த கேட்டோட பூப். பார்க்கவே எங்களுக்குலாம் சிரிப்பா இருந்துச்சு. தொட கூட ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் அதை தான் நம்ம காஃபியா குடிக்கிறோம் அப்படின்னும் போது சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்ல டிஃப்ரெண்டா இருந்துச்சு கண்டிப்பா. உம், திருப்பியும் ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங் ஃபீல் தான். பட் வேற வழி இல்லை, நீங்களும் பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம சாம்பிராணி, நம்ம எல்லாம் வீட்டில் அப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இந்த கறியோட போட்டு சாம்பிராணி. இது வந்து அவர் தலைவலிக்குன்னு சொன்ன ஒரு மருந்து. ஆனா செம்ம காட்டா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு நாங்கள் அடுத்து போன இடம் வந்து இது எங்களோட டே 1ல 3rd பிளேஸ், மேபி ஃபைனல் பிளேஸ், ராஜா சீட் அப்படின்ட்டு ஒரு பார்க். இது நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு ரொம்ப நியர்பை இருந்துச்சு. இதுதான் எங்கள் டிரைவர் கூட்டிகிட்டு வந்த 3வது இடம். சீரியஸ்லி வெரி நைஸ் பார்க். ரொம்ப ரொம்ப வெல் மெயின்டைன், எல்லாமே அழகா இருந்துச்சு. இதுக்குள்ள ஒரு ஜிப் லைன் இருந்துச்சு. இது பயப்படுற மாதிரி இல்லை. அதனால என் பையன் இதுக்குள்ள இருக்கிற ஜிப் லைனை போயிட்டு வந்தான். நிறைய பேர் அங்க ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு, சன்செட்காகவே அங்க போய் உட்காடுறாங்க. ஸோ அதனால தான் எங்க டிரைவரும் கொண்டு வந்து இது சன்செட் ஆகுற டைம் நீங்க இங்க பார்த்துட்டு வாங்க அப்படின்னு எங்களை விட்டாரு. ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா சன்செட் ஆகுறது அவ்வளோ சூப்பரா வியூ ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே எல்லாம் அந்த ஃபேமிலிஸ், எங்க கூர்கில் வந்த எல்லா டூரிஸ்ட்டும் வந்து அசெம்பிள் ஆகுற இடம் அந்த டைம்க்கு. ப்ளஸ் 6 o'clock ஒரு மியூசிக் ஃபவுண்டைன் ஷோ ஒன்று நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை எங்களால் பார்க்க முடியல. பட் இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் ராஜா சீட் அப்படின்றது நினச்சது என்னன்னா, நான் ஏதோ ஒரு கொடைக்கானல்லாம் இருக்கும், சாரி ஏற்காடில் நீங்கள் போயிருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அங்கே கூட 2 சீட்ஸ் அப்படின்னு சொல்லி லேடிஸ் சீட், ஜென்ஸ் சீட்னு ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். அதே மாதிரி ராஜா சீட்னா ஏதோ ஒரு சின்ன சேரு அந்த மாதிரி போட்டு. ஆனால் இது ராஜா சீட்னா ராஜா தான் உட்காந்தாராம். அந்த காலத்தில் ராஜா வந்து அந்த இடத்துல உட்காந்து அந்த வியூ எல்லாம் எப்படி இருக்கு அப்படி மேபி பார்த்து அங்கிருந்து என்ஜாய் பண்ணியிருப்பார் போல. அதுக்காக ஒரு பிளேஸும் இருக்கு. அந்த பாயிண்ட்டை இவங்க டெவலப் பண்ணி இப்போ ஒரு பெரிய பார்க்காக இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த பார்க்ல இருந்து ஒரு வியூ, அதுக்கு ஒரு ஜிப் லைன், அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸ், அந்த மாதிரி அது ஒரு ரொம்ப வெல் மெயின்டைன்டா பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்லிட்டு இருந்த ஜிப் லைன் இதுதான். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா. ஏன்னா அது இங்கிருந்து ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு அங்கிருந்து இன்னொரு பிளேஸுக்கு போயிட்டு அதை கொண்டு போய் விடும். இது ஒன்றும் உங்களுக்கு ரொம்ப ஹைட்டும் கம்மி. ஸோ சின்ன பசங்களும் போகலாம், பெரியவங்களும் போகலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி என் பையன் சொன்னான். இப்போ பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு போயிடுவான், அங்கேருந்து திருப்பி அவங்க பிடிச்சி இன்னொரு பக்கம் அனுப்புகிறாங்க. ஸோ அது வந்து இன்னொரு இடத்துக்கு போய் அங்கேருந்து நடந்து வர்றதுக்கும் ஈஸி. பொதுவாகவே இந்த ஜிப் லைன்லாம் வந்து நம்ம போகிறதும் கஷ்டம், திருப்பி இறக்கி விட்டால் அங்கேருந்து நடந்து வர்றதும் கஷ்டம். பட் இங்கே அப்படி கிடையவே கிடையாது. நான் சொன்ன வியூ இதாங்க, அந்த ராஜா உட்காந்து பார்க்குற வியூ இதான். இங்கே வேற லெவல் வியூ கிடைச்சிது. சீரியஸ்லி நான் கூட ரொம்ப நேரமா என்னடா ஒரு ஹில் ஸ்டேஷன்ல இருக்குமே, பெருசா மலையெல்லாம் பார்க்கலையேன்னு நினைச்சா அதை அப்போ பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. ஸோ அதை இடம்லாம் முடிச்சுட்டு நாங்க வந்தாச்சு, ரூமுக்கு வந்து முடிச்சிட்டோம். இது டே 2. இந்த டே 2 அன்னைக்கு திருப்பி நாங்க காலையில ஒரு 10 o'clock போல ஹோட்டல்லையே பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு நாங்க இன்னைக்கு ஃபுல்லாவே கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு டெம்பிள் விசிட் மாதிரி தான். அங்க சுத்தி இருக்கிற எல்லா டெம்பிள்ஸையும் பார்க்க போறோம் அப்படின்றதுனால நாங்கள் காலையிலேயே கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்தது இந்த ஓம்காரேஸ்வர் டெம்பிள். வித்தியாசமா இருக்கு. நம்ம ஊர்லலாம் இருக்கிற டெம்பிள்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். இந்த ஊர்ல இருக்கிற கோயில்லாம் ரொம்ப 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 வித்தியாசமா இருக்கு. ஸோ இந்த கோயிலை நாங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு, கோயில் உள்ளெல்லாம் வீடியோஸ் எடுக்கக்கூடாது அப்படின்றதுனால நாங்கள் எல்லாமே வெளியில இருந்து தான் காமிக்கிறோம். இந்த கோயிலும் ஈஸ்வர் கோயில், ஆமாம் சிவன் கோயில் நல்லா இருந்துச்சு. அதான் சொல்றேனே, நம்ம ஊர்லயே கோயிலுங்களை பார்த்துட்டு இந்த மாதிரி இடத்துல, ஏன்னா நம்ம கேரளாலாம் பார்த்துருக்கோம், அங்க ஒரு மாதிரி இருக்கு, இங்க வந்து வித்தியாசமா இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு நாங்க அடுத்து போன கோயில் வந்து பகதீஸ்வரர் டெம்பிள், பகண்டேஸ்வர டெம்பிள், சாரி. இதோட கோபுரமே பாருங்களேன் எவ்வளவு வித்தியாசமா இருக்கு. இதுவுமே ஒரு ஈஸ்வரர் கோயில் தான். ஃபர்ஸ்ட் இங்க ஒரு விநாயகர் இருப்பாரு உள்ள, அவரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ள வந்து ஒரு ஈஸ்வர் இருக்காரு, அதை கும்பிடணும்.
அவ்வளோ கூட்டம். அதுவும் எல்லாமே அந்த மைசூர் கல்ச்சர் சாரி கட்டிட்டு வராங்க. அங்கேருந்து ஆப்போசிட்ல போனீங்கன்னா திரிவேணி சங்கமம்னு ஒரு ஸ்பாட் வச்சிருக்காங்க. 3 கடலும் சேர்ற இடம். அது கூட அவ்வளோ அழகா மெயின்டெயின் பண்ணி, அவ்வளோ சுத்தமா மெயின்டெயின் பண்ணி, அங்க ஒரு நாகர்கோயில் மாதிரி ஒண்ணெல்லாம் வச்சு, அந்த தண்ணி வந்து 3 கடலும் கலக்கிற தண்ணி அப்படின்றதுனால, அந்த தண்ணியெல்லாம் எடுத்து நம்ம தலையிலலாம் தெளிச்சுக்கிட்டு, ஸோ அங்க சில பேர்லாம் ஏதோ ஃபார்மாலிட்டீஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவ்ளோ மீன். ஆனா நான் பார்த்த எல்லா ஆத்துலயும், எல்லா குளத்துலயும் மைசூர்ல அவ்ளோ மீன்கள் நாங்க பார்த்தோம். ரொம்ப இதுக்கு முன்னாடி ஒரு கோயில் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த கோயிலெல்லாம் நம்ம காசிமேட்லலாம் போய் வாங்குற அளவுக்கு அவ்ளோல பெரிய மீன். அதுக்கப்புறமா நாங்க போன இடம் தான் வந்து எல்லாருமே சொல்ற ரொம்ப முக்கியமான இடம் விச் இஸ் தலக்காவேரி. தலக்காவேரி அப்படின்னா நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் இங்க இருந்து தான் காவேரி. இல்ல, காவேரி ஆறு இங்க இருந்து தான் ஆரிஜின் ஆச்சு. இது உருவான இடம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல தான் உருவாயிருக்கு. அங்க வந்து ஒரு ஒரு இடம் மாதிரி வச்சு, அந்த உருவான இடத்துல இருந்து ஒரு குளத்த வச்சு, அதுல நீங்க குளிச்சு எழுந்தீங்க அப்படின்னா, அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் எங்களுக்கு இந்த மாரி கான்செப்ட்ஸ்லாம் இருக்குன்னு தெரியாது. ஸோ எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் கூட கொண்டு போகல. பட் நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. இதோ பார்க்குறீங்கல்ல, இந்த இடத்துல தான் அந்த பக்கம் சுத்தி, அந்த படிக்கட்டுலருந்து இறங்கி இந்த சாமி கிட்ட வர்றது. அது உங்களுக்கு முழுகுற அளவுக்கு தான், ஒரு ஸ்விம்மிங் பூல் அளவுக்கு தான். அந்த தலக்காவேரி முடிச்சுட்டு அது ரொம்ப தூரம் டிராவலுங்க. க்ளோஸ் டு 2 ஹார்ஸ், போக 2 ஹார்ஸ், வர 2 ஹார்ஸ். அதனால அது நாங்க போயிட்டு வந்து சும்மா ரோட் சைட் ஷாப்பிங் மாதிரி சும்மா சுத்திட்டு இருந்தோம் கூர்க்ல. அதுக்கப்புறம் டின்னருக்கு எங்க போறதுன்னு பார்த்தா எனக்கு பெருசா மைசூர்ல ஃபுட்டு செட் ஆகல. சாம்பார்லாம் தித்திப்பா இருக்கு. சரின்னு கைலாஷ் பர்பாத் இருந்துச்சு. ஸோ அங்க போயிட்டு அது நம்ம இந்தியன் ஸ்டைல்ல இருக்கும்னு சொல்லி அங்க போய் சாப்பிட்டு டின்னரை முடிச்சு தூங்கிட்டோம். இது டே 3. ஸோ டே 2வே நான் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் காட்டணும்னு நினைச்சேன், முடியல. ஸோ இது டே 3 ஹோட்டல்ல கொடுத்த பிரேக்ஃபாஸ்ட். சும்மா சொல்லக்கூடாது, அவ்வளோ நல்லா இருந்துச்சு பிரேக்ஃபாஸ்ட். சாய்ஸ் ஆஃப் தோசையும் அவங்க கொடுப்பாங்க. ஸோ இட்லி, வடை, போஹா இருந்துச்சு முன்னாடி நாள். இன்னைக்கு நாங்க சாப்பிடுற அன்னைக்கு திருப்பி பொங்கல் இருந்துச்சு, ரவை உப்புமா இருந்துச்சு, அதுக்கப்புறமா ஆம்லெட், பாயில்டு எக்கு, பிரெட் நிறைய டைப்ஸ் ஆஃப் பிரெட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சைட் டிஷ் தேங்காய் சட்னி, கார சட்னி, அதுக்கப்புறம் பராத்தா. இந்த தோசையிலேயே உங்களுக்கு அத்தனை விதமான தோசை. உங்ககிட்ட கேட்பாங்க உங்களுக்கு என்ன தோசை வேணும்னா நீங்க சொன்னாலும் அந்த தோசை அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. அது கூட ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும். நல்லாவே எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸ்ப்ரவுட்ஸு, இப்போ ஹெல்த் கான்ஷியஸா சாப்பிட்றவங்களுக்கும் ஒரு சைடு, இல்லை நார்மலா எப்பவும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றவங்களுக்கும் ஒரு சைடு. ஸோ அதுவும் அந்த ஆம்பியன்ஸும் அவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்றாங்க. யாருமே கண்டுபிடிக்க முடியாது இது ஒரு 35 இயர்ஸ் பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டாஃபும் சொல்றேன், வெரி நைஸ் டு கோ வித். அவங்க அந்த ரிசப்ஷனிஸ்ட்ல இருக்க 2 லேடிஸ் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். லைக் சும்மா பேசணுமேன்னு பேசாம ரொம்ப அப்படியே ரொம்ப பாசமா பேசுற மாதிரியே இருக்கும் அவங்க பேசுறதுலாம். அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்க வந்து இப்படியே செக் அவுட் பண்ணிட்டு பேக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே கார்லயே கிளம்பலாம். ஏன்னா இன்னைக்கு நைட் எங்களுக்கு 9 o'clock திருப்பி மைசூர்ல இருந்து சென்னைக்கு ட்ரெயின். ஸோ மத்தியானம் திருப்பி 12 o'clock பிளேஸுக்கு வந்து இங்க செக் அவுட் பண்ணிட்டு திருப்பி போகிறதுலாம் நல்லா இருக்காதுன்னு நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த ரூம்க்கு ஒரு பாய் சொல்லிட்டு செக் அவுட் பண்ணியாச்சு. ஹோட்டலுக்கு கீழே வந்து ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சு சைன் பண்ணிட்டு அவ்வளோதான், நாங்கள் எங்களோட ட்ரிப்பை ஆரம்பிக்கிறோம். இங்கேருந்து இன்னைக்கு டே 3யும் நிறைய பிளான்ஸ் வச்சிருந்தாரு எங்கள் டிரைவர் தான். அவர் நோஸ் த பிளேஸ். ஸோ எல்லாமே கூருக்குள்ள தெரியும் அப்படின்றதுனால நாங்கள் அவர்கிட்ட சொல்லிட்டோம், ஓகே நான் நீங்கள் எங்கெல்லாம் கூட்டிட்டு போறீங்களோ கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கிருந்து நேரா போனது தான் வந்து நம்மளோட காலையில 9க்கெல்லாம் ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னார். அது என்னன்னா பகாரேயோட எலிஃபண்ட், துபாரே துபாரே எலிஃபண்ட் கேம்பிங். ஸோ நான் நினைச்சேன் இங்க ஒரு நிறைய எலிஃபண்ட் இருக்கும், எலிஃபண்ட் மேலெல்லாம் போய் சவாரி பண்ணுவோம் அப்படின்லாம் நினைச்சேன். பட் அது இல்லை. இது இங்க இருந்து ஸோ இது வந்து ஒரு ஒரு சின்ன ஆறு மாதிரி இருக்கு. இதை தாண்டி நம்ம அந்த இடத்துக்கு போகணும். ஸோ நடந்து போக முடியாது, தாண்டி நிறைய இருக்கும். அதனால இங்க இருந்து உங்களை ஒரு போட்ல கூட்டிட்டு போகிறாங்க. அதுக்கு நீங்க ஃபர்ஸ்டே போய் டிக்கெட்டுக்காக லைன்ல நின்னுறணும். ஸோ போட்டுக்கு பிளஸ் அந்த கேம்ப், எலிஃபண்ட் கேம்ப் பார்க்கறதுக்கு சேர்த்து அவங்க டிக்கெட் கொடுத்துருவாங்க. அதை வாங்கிக்கிட்டு நம்ம இங்க போனீங்கன்னா இந்த பிளேஸ்க்கு எடுத்து போய் விட்டீங்கன்னா லைக் வேற லெவல். அது ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல். ஏன்னா வந்து எலிஃபேண்ட்ஸ் எல்லாம் எப்படி என்ஜாய் பண்ணுது, அவங்களை எப்படி குளிப்பாட்டி பண்றாங்க, அது இவ்வளோ கிட்டக்க க்ளோஸா நான் பார்த்தது இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இது பார்க்குறோம். இது துபாரே எலிஃபண்ட் கேம்ப். நிறைய இருக்கு. நாங்க பார்த்தப்போ ஒரு 5 to 6 எலிஃபண்ட்ஸ் பார்த்தோம். ஒரு எலிஃபண்ட்டை குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் அடுத்த எலிஃபண்ட்டை கொண்டு வந்து குளிப்பாட்டுறது. அப்புறம் நிறைய வயசான எலிஃபண்ட்ஸ், சின்ன எலிஃபண்ட்ஸ், அது மாதிரி நிறைய இருக்கு. அதுக்கு எப்படியெல்லாம் வளர்க்குறாங்க, என்னெல்லாம் பண்றாங்கன்ட்டு. ஸோ இந்த எலிஃபண்ட்டை கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் குளிப்பாட்டினாருங்க அவரு. நீங்க அது கூட போய் நின்று போட்டோ எடுத்துக்கலாம்.
ஆனா இந்த ஃபாரினர்ஸ்லாம் வராங்க பாருங்க, அவ்ளோ இன்ட்ரஸ்டிங்கா கூட போய் நின்னு, நின்னு, நின்னு அவங்களும் குளிப்பாட்டுறது இருந்தா குளிப்பாட்டலாம். ஃபோட்டோஸ் எடுக்கலாம். இத விட ஹைலைட் என்னன்னா, அவர் அந்த பாகன்னு சொல்லுவாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அது வந்து எங்களுக்கெல்லாம் என்னமோ வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி தண்ணிய வாயிலருந்து பிச்சி அடிக்கும். ஸோ இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் பார்த்து டைம் போறதே தெரியல. அங்கேயே ரிவர் ராஃப்டிங்கும் இருக்கு. ஸோ எனிஒன் வாண்ட்ஸ் டூ கோ ரிவர் ராஃப்டிங்கும் தனியா டிக்கெட் வாங்கிட்டு, நம்ம வந்து ரிவர் ராஃப்டிங்க்கும் போகலாம். அதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதெல்லாம் முடிச்சு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு, அங்கிருந்து நாங்க வந்த இடம், இந்த இடம் பேர் எனக்கு தெரியல. அது ஒரு ஹிடன் ஃபாரஸ்ட் மாதிரி. இங்க வேற லெவல்ல ஒரு வியூ இருக்கும். ஒரு மாரி நல்ல லேக். இந்த இடத்துல ஒரு ஃபால்ஸ்ன்னு சொன்னாங்க. நான் மேல இருந்து கொட்டுற ஃபால்ஸ்ன்னு நெனச்சுட்டு போயிட்டு இருந்தா, இந்த ஃபால்ஸ் பாருங்களேன், டிஃபரெண்ட்டா இருக்கு. லைக் நம்ம ஊர்ல அந்த கடவாசல்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இது. ஆனா இதுக்குள்ள இறங்கலாம் முடியாது நம்மனால. நல்லா ஃபுல்லா தண்ணி கொட்டி, வியூ சூப்பரா இருந்துச்சு. அதுல நோ டவுட். அத சுத்தி உங்களுக்கு நல்லா பார்க்கு, அங்க நெறைய ரீல்ஸ் எல்லாம் எடுக்கலாம், வீடியோஸ்லாம் எடுக்கலாம். அவ்ளோ நல்ல இடம். ஆனா ரொம்ப தூரம். துபாரா எலிஃபண்ட் கேம்பிங்ல இருந்து போனீங்கன்னா பக்கம். அத முடிச்சுட்டு நாங்க வந்த இடம் வந்து பேர்ட்ஸ் பார்க். இது வந்து இதுவுமே அன்எக்ஸ்பெக்டட் பிளேஸு. நான் சும்மா இதுக்கெல்லாம் ஏன் போகணும்? எத்தன வாட்டி இது மாரி பேர்ட்ஸ் பார்க்கறதுன்னு நான் நெனச்சு சொன்னேன். பட் மிஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. போனீங்கன்னா அவ்ளோ நல்லாருக்கும். அந்த ஊர் கல்ச்சர், அந்த எல்லாமே உங்களுக்கு அங்க போனீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். நிசர்தானா பேர்ட்ஸ் பார்க். எப்பவும் போல அந்த பேர்ட்ஸ்க்கு ஃபீட் பண்றது, டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இது எல்லாமே நீங்க உள்ள பார்க்கலாம். ரொம்ப ஹைலைட்டான விஷயம். இங்க இருக்கிற இகுவானாவ நீங்க கையில தூக்கி ஃபோட்டோ எடுக்கலாம். நான்லாம் நெனச்சு கூட பார்க்கல. இத தூக்கி ஃபோட்டோலாம் எடுப்பேன். பிகாஸ் எனக்கு அத தொடுறதுக்கே அவ்ளோ பயம். அத எடுத்து எங்க கையில குடுத்து ஃபோட்டோ எடுக்க வச்சுட்டாங்க அங்க இருக்கிற லேடி. பட் டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் நெனச்சு கூட பார்க்கல இத பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் எனக்கு பிடிக்காது அத தொடுறது. அ பட் பண்ணிட்டேன். அங்க இருக்க டிஃபரெண்ட்டான பார்க்ஸு இதெல்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணப்போ, அந்த இடத்துல ஒரு ஒரு குட்டியா ஒரு செட்டப். அது செட்டப்ன்னு ஒரு ஒரு இடம். அதுவும் அவ்ளோ நல்லாருக்கும். அத நீங்க பார்க்கும்போது ஃபீல் பண்ணுவீங்க. இங்க இந்த பேர்ட்ஸ் எல்லாம் நாங்க பார்த்துட்டே போயிட்டே இருந்தோம். கிளைமேட் கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒண்ணும் ஊட்டி, கொடைக்கானல் ரேஞ்சுக்கு இல்ல. பிகாஸ் இது நான் போனது நவம்பர் எண்டுல. ஐ எக்ஸ்பெக்டட் ஸ்னோலாம் இருக்கும் அப்படின்னு நெனச்சு போனோம். இல்ல, இல்ல. நம்ம சென்னையே அந்த டைம்ல பயங்கர ஸ்னோவா இருந்த மாதிரி எனக்கு ஃபீலு. பட் அங்க வந்து அந்த அளவுக்கு ஸ்னோ கெடையாது. நார்மலா தான் இருந்துச்சு. பகலெல்லாம் வெயில். ஆனா 4 மணிக்கு மேல குளிர் வருது. சில்லுன்னு காத்தடிக்குது. பட் அது வரைக்கும் உங்களுக்கு நல்ல வெயிலே அடிச்சுது. டே 1 வச்சு சண்டே அன்னைக்கு அந்த அளவுக்கு வெயில் இல்ல. மண்டே ஓகே. டியூஸ்டேலாம் வெயில் அடிச்சு காட்டுச்சு அங்க. இது பாருங்க, இதுதான் நான் சொன்ன அந்த இகுவானா. ஐயோ! பார்க்கவே ஒரு மாரி இருக்குல்ல. அத நான் ஃபோட்டோ எடுத்தேன். அத நான் கையில வச்சேன். ஆனா ஒண்ணுமே பண்ணல, ஒண்ணுமே பண்ணல. அத முடிச்சுட்டு நாங்க டீர் பார்க்கு அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்பாட் அது இங்க வருது பாருங்க. சூப்பரா இருக்கும். இதுக்குள்ள நீங்க போய் நிக்கலாம். பட் நாங்க கொஞ்சம் பயந்து அவ்வளோ தூரம்லாம் போகல. அங்கேயே நின்னு நெறைய பேர் அங்கேயே குளிச்சுட்டுலாம் இருந்தாங்க. நாங்க அதெல்லாம் எதுவுமே பண்ணாம ஜஸ்ட் அந்த வியூவ மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு, அத முடிச்சுட்டு நாங்க கடைசியா வந்த பிளேஸ் தான் கோல்டன் டெம்பிள். இது வந்து இந்த புத்தா மொனாஸ்ட்ரின்னு சொல்றாங்க. இதுக்குள்ளக்க கிட்டத்தட்ட 5000 மாங்க்ஸ் இருக்காங்களாம். அவங்க எல்லாரும் வந்து அந்த புத்திசமோட ஏதோ கத்துக்கிறாங்க போல. பட் ஐ டோன்ட் நோ த ரியல் ஹிஸ்டரி அபவுட் இட். பட் இந்த பிளேஸ் வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய இடம். அவ்ளோ கிளீனா இருந்துச்சு. அவ்ளோ அழகா இருந்துச்சு. அந்த அந்த சிலையெல்லாம் பாருங்க. அவ்ளோ பிரம்மாண்டமா நம்ம வந்து இந்த 7ஆம் அறிவு படத்துலலாம் பார்க்குற மாதிரி, இல்ல இந்த சைனா டூருக்குலாம் போனாங்களா நம்மகிட்ட நெறைய யூடியூபர்ஸ் காட்டுற மாதிரி இருக்கும் இந்த இடம். நல்லா இருந்துச்சு. ரொம்ப சைலன்ட்டா மெயின்டெயின் பண்ணி அவ்ளோ அழகா. அதுக்குள்ளக்க எல்லாமே இந்த டிபெட்டியன்ஸ் தான் வச்சு, அவங்க தான் அந்த கடைகள்லாம் கூட வச்சு நடத்துறாங்க. இவங்களோட வேலைப்பாடுகள், இந்த கோயிலோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் இது எல்லாமே டோட்டலி டிஃப்ரெண்ட். ஷூஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு வெறும் காலோட தான் நடந்து போகணும். இதுக்குள்ள நீங்க போகணும்னா. அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் எங்களோட 3 டேஸ் ஆன கூர்க் ட்ரிப் இஸ் கமிங் டூ அன் எண்ட். இதுக்கப்புறம் நாங்க வந்து கேப் புடிச்சு மைசூருக்கு போய் இறங்கினது தான். மைசூருக்கு எத்தன மணிக்கு ஈவினிங் ஒரு 6:30க்கே போயிட்டோம். 8:00 தான் ட்ரெயினு. வேற வழி இல்ல. அங்கேயே கொஞ்ச நேரம் வெயிட்டிங் ஹால்ல இருந்துட்டு என்ஜாய்